மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்னியல், அதாவது ஆங்கில எலக்ட்ரிசிட்டி அப்படின்னாங்க. இந்த மின்னியல் என்பது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் சரி தொழிற்சாலைகளும் சரி முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு டாபிக். ஏன் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பவர் இல்லாமல் நம்ம ஒரு நாள் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இருக்க முடியாது, சரிங்களா? ஏன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீழ்ச்சி அடைவதற்கு இந்த மின்னியல் பவரானது ஒரு தொழிற்சாலைகளில் முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இந்த மின்னியல் இல்லாமல் எந்த ஒரு துறையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயங்காதுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த மின்னியலை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மின்னியல் அப்படின்னா என்ன, சரிங்களா? எலக்ட்ரிக் பவர் அப்படின்றோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் பவர் எதில் கொடுக்குது அப்படின்னா மின்சாரம். ஸோ அந்த மின்சாரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு. மின்சாரம் என்பது என்னது? ஒரு வகையான ஆற்றல், சரிங்களா? அந்த ஆற்றலை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா பெஞ்சமின் பிராங்க்லின் என்னும் ஒரு அறிவியல் அறிஞர் தான் ஃபஸ்ட்டு இந்த மின்சாரம் அப்படின்ற ஒரு வகை ஆற்றலை என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காரு, சரி? ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின்சாரம் அப்படின்றோம், சரிங்களா? அவர் கண்டுபிடிச்ச அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி தான் அதுக்கு அடுத்த காலங்களில் இருக்கக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா மின் விளக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சார், சரிங்களா? அப்போ மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்றவர், சரிங்களா? அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி மின்சார விளக்கை வந்து கண்டுபிடித்தவர் தான் யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்ற ஒரு அறிஞர், சரிங்களா? அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் கண்டுபிடிச்ச அந்த மின்சார விளக்கு தான் அதற்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 1879ஆம் ஆண்டு சொல்லலாம். ஸோ அந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டுல இருந்து தான் உலகமானது என்ன செஞ்சு இருளில் இருந்து பிரகாசிக்க ஆரம்பித்தது, சரிங்களா? ஸோ அதுக்கு யார் காரணம் அப்படின்னா இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்றவர் தான். ஏன் அப்படின்னா அவர் கண்டுபிடிச்ச அந்த மின்சார விளக்கினால் தான் பார்த்தீங்க அப்படின்னா உலகமானது என்ன செஞ்சு இருளில் இருந்து ஒளி பெற்றது, சரிங்களா? ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்று நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மின் விளக்குகள், மின் அடுப்பு, குளிர்சாதன பெட்டி, ஏர் கண்டென்சர் மற்றும் இயந்திரங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தொலைநோக்கி என்ன செஞ்சுச்சு அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச மின்சார விளக்கின் மூலமாக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ புது புது இயந்திரங்கள், புது புது வடிவங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின் சாதனங்களை நம்ம தயாரித்து தொழிற்சாலைகளையும் சரி வீட்டு உபயோகப் பொருட்களையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட அந்த மின்சாரத்தை பற்றின முழு விளக்கங்களை தான் நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை மின்னியல். ஸோ மின்னியல் அப்படின்னாலே அதுக்கு ஒரு அடிப்படை பேஸ் இருக்கும், சரிங்களா? இப்போ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து எளிதில் பிரிக்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம உலகத்தில் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எளிதில் பிரிக்க முடியாத சிறு சிறு மூலக்கூறுக்களால் ஆனது தான் அது அந்த பொருட்கள், சரிங்களா? அந்த மூலக்கூறுகள் என்பது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறிய அணுக்களால் ஆனதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மூலக்கூறுகள் அப்படின்னு. சரி, மூலக்கூறுகள் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் அதுதான் மூலக்கூறுகள் அப்படின்வாங்க. ஸோ அந்த மூலக்கூறுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அணுவை விட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறிய அணுக்களால் ஆனதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மூலக்கூறுகள் அப்படின்றோம், சரிங்களா? அந்த சிறிய அணுக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தற்காலிக கொள்கையின்படி என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் அப்படின்றோம், சரிங்களா? தற்கால கொள்கையின்படி மின்னோட்டம் என்பது எதை சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரான்களினுடைய அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் அழுத்தம், அதாவது ஆங்கிலத்தில் வந்து பார்த்தோம்னா வோல்டேஜ் அப்படின்வாங்க. ஸோ இந்த வோல்டேஜோட சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க, வி என்ற எழுத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாசிட்டிவ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு மின் கடத்தி எடுத்துக்கும். மின் கடத்தி அப்படின்றது மின்சாரத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின் கடத்திகள் அப்படின்னும், சரிங்களா? இந்த மின் கடத்திகள் தான் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் தான் என்ன படித்தோம் நம்ம மின்னோட்டம் அப்படின்னு படித்தோம். அப்போ எலக்ட்ரான்களை வந்து ஒரு முனையில இருந்து மற்றொரு முனைக்கு, அதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இப்போ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு, இதுதான் ஒரு முனை.
சரிங்களா, இது ஒரு முனை. அப்ப மின் கடத்திகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மைனஸ் அப்படின்ற எலக்ட்ரானை இந்த முனையில இருந்து இந்த முனைக்கு என்ன செய்யும் அப்படின்னா நகர்த்துவதற்கோ அல்லது கடத்த தேவைப்படும் அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அழுத்தத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின் அழுத்தம் அப்படின்றோம். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். மின் எலக்ட்ரான்களை வந்து கடத்தியானது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு முனையில இருந்து மற்றொரு முனைக்கு கடத்தவோ அல்லது நகர்த்தவோ தேவைப்படக்கூடிய அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அழுத்தத்தை நம்ம என்ன சொல்றோம் மின் அழுத்தம் அப்படின்றோம். சரிங்களா, இந்த மின் அழுத்தத்தை எந்த எழுத்தால குறிப்பிடுறாங்க அப்படின்னா V அப்படின்ற எழுத்தால குறிப்பிடுறாங்க. V அப்படின்னா என்னதுன்னா ஆங்கிலத்துல வோல்டேஜ் அப்படின்னு. சரிங்களா, தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின் அழுத்தம் அப்படின்னு. சரியா, இந்த மின் அழுத்தம் என்பது ஆங்கில எழுத்தான V என்ற எழுத்தால என்ன செய்வதுன்னா குறிக்கப்படுகிறது. இதனுடைய அலகு அப்படின்னு என்னன்னா யூனிட்னு அர்த்தம். சரிங்க, இந்த வோல்டேஜினுடைய யூனிட் வந்து எதுல குறிப்பிடப்படுது அப்படின்னா வோல்ட் அப்படின்வாங்க. சரிங்களா, வோல்டேஜினுடைய யூனிட் என்னது வோல்ட். என்ற அலகால குறிப்பிடப்படுகிறது. இது வந்து இந்த வோல்டேஜ் வந்து அளக்கிறதுக்கு எந்த கருவியை பயன்படுத்துறாங்க அப்படின்னா வோல்ட் மீட்டர் அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி இந்த வோல்டேஜ் ஆனது என்ன செய்யப்படுது அப்படின்னா மெஷர் பண்ணப்படுது, அதாவது அளக்கப்படுகிறது. சரிங்களா, இதெல்லாம் வந்து நம்ம மின் அழுத்தம் அதாவது வோல்டேஜ் அப்படின்றோம். அடுத்து மின்னோட்டம். மின்னோட்டம் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட் அப்படின்வாங்க. சரி, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் தான் என்னது மின்னோட்டம் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா, எலக்ட்ரான்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா, அந்த மின்னோட்டத்தை எந்த எழுத்தால குறிப்பிடுறாங்க அப்படின்னா I என்ற எழுத்தால வந்து குறிக்கப்படுகிறது. இது இந்த கரண்ட் அப்படின்றது எந்த எழுத்தால குறிக்கப்படுது அப்படின்னா I என்ற எழுத்தால குறிக்கப்படுகிறது. இதனுடைய அலகு என்ன அப்படின்னா ஆம்பியர் அப்படின்றாங்க. அலகுனா என்ன சொன்னா நம்ம யூனிட்ஸ் அப்படின்றோம். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் இருக்கு, அதனுடைய அளவு யூனிட்ஸ் முறை. அப்ப இந்த கரண்ட் வந்து எந்த அலகால அளக்கப்படுகிறது அப்படின்னா ஆம்பியர் என்ற அலகால அளக்கப்படுகிறது. சரிங்களா, அந்த ஆம்பியரினுடைய ஷார்ட்கட் என்ன அப்படின்னா A அப்படின்ற எழுத்துல இருக்கும், கேபிட்டல் லெட்டர் ஏல. சரிங்களா, சரி, இந்த மின்னோட்டத்தை வந்து நம்ம வந்து கணக்கிடணும் அளக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கருவியை பயன்படுத்தலாம் அல்லது என்ன உபகரணத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா அம்மீட்டர் அப்படின்ற உபகரணத்தை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி வோல்டேஜ் அளக்கிறதுக்கு வோல்ட் மீட்டரை பயன்படுத்தணும். இந்த மின்னோட்டத்தை அதாவது கரண்ட் அளக்கணுங்கிறதுக்கு என்ன உபகரணத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா அம்மீட்டர் அப்படின்ற உபகரணத்தை என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க I அப்படின்னு கொடுத்ததுனால இதான் வந்து அந்த மின்னோட்டத்தினுடைய ஓட்டம். அதாவது பிளஸ்ல இருந்து அது மைனஸ் நோக்கி என்ன செய்யுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான்களானது நகருது. அதை தான் என்ன சொல்றாங்க மின்னோட்டம், அதாவது I அப்படின்றாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்க்க போனேன்னா மின் தடை அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா தமிழ்ல மின் தடை அப்படின்வாங்க. ஸோ இந்த மின் தடை அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா அதுலேயே பாருங்க தடை அப்படின்னு வந்துருது. சரிங்களா, ஒரு பொருள் வந்து அதன் வழியே மின்சாரம் பாய்வதற்கு தரும் எதிர்ப்பு தன்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த எதிர்ப்பு குணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின் தடை அப்படின்றோம். இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை நான் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது அந்த மின்சாரத்தை அந்த பொருள் வழியே பாய்வதற்கு எதிர்ப்பு தரக்கூடிய அந்த குணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மின் தடை அப்படின்றோம். இந்த மின் தடை வந்து எந்த எழுத்தால குறிக்கப்படுது அப்படின்னா கேபிட்டல் R என்ற எழுத்தால குறிக்கப்படுகிறது. ஸோ கேபிட்டல் R அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது என்னது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். சரிங்களா, இது வந்து எந்த அலகா பயன்படுத்தி இந்த மின்தடையானது அளக்கப்படுகிறது அப்படின்னா ஓம்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்ஸை பயன்படுத்தி தான் என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த மின்தடையானது அளக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த மின்தடை வந்து அளக்க பயன்படக்கூடிய உபகரணம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் மீட்டர் அப்படின்ற உபகரணத்தை பயன்படுத்தி அளக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெகா ஓம்ஸ் ஜிகா ஓம்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சரிங்களா, மெகா ஓம்ஸ் அப்படின்ற அளவுகளை வந்து நம்ம அளக்குறதுக்கு எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா மெக்கர் அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி அளவிடுறாங்க. எதா மெகா ஓம்ஸ். சரிங்களா, ஜிகா ஓம்ஸ் மெகா ஓம்ஸ் இருக்கு. அதுல வந்து மெகா ஓம்ஸ் அப்படின்ற அளவுகளை நம்ம வந்து அளப்பதற்கு எதை பயன்படுத்தணும் அப்படின்னா மெக்கர் அப்படின்ற கருவியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அளக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப தங்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தங்கம் வந்து பாத்தீங்கன்னா குறைவான மின்தடை கொண்டது.
ஏன்னா தங்கத்தில் நம்ம மின்சாரத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு என்ன செய்யாது, எடுத்துக்காது. சரிங்களா? அப்போ வந்து தங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவான மின்தடையை கொண்ட ஒரு பொருள். இதே இது நீங்கள் இரும்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரும்புல லைட்டாக மின்சாரத்தை கூட என்ன செய்யும், டக்குன்னு பாயும். அப்போ வந்து இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிக மின்தடை கொண்ட ஒரு பொருள். சரிங்களா? அப்படி உலோகங்களுக்கு தகுந்தவாறு நம்ம என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அந்த மின்தடையானது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா மாறுபடும். இப்போ தங்கம் அப்படின்றது ஒரு பொருள் தான், இரும்பு அப்படின்றது ஒரு பொருள் தான். ஆனால் ரெண்டு உலோகங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மின்தடையானது என்ன செய்யுது, மாறுபடுது அப்படின்னு பார்த்தோம். சும்மா உதாரணத்துக்கு 2 எடுத்துக்காட்டுலையே. அதுபோல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு உலோகங்களுக்கு தகுந்தவாறும் இந்த மின்தடையானது என்ன செய்யும் பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடும். சரிங்களா? இந்த மின்தடை வந்து எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அந்த கடத்தியினுடைய வெப்பநிலை மற்றும் குணம் சார்ந்து இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மின்தடை எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா நம்ம கடத்தியாக பயன்படுத்தக்கூடிய பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடத்தியினுடைய வெப்பநிலை மற்றும் அதனுடைய குணத்தை சார்ந்து இருக்கும் அப்படின்றது இந்த மின்தடை. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது என்ன அப்படின்னா ஓம் விதி, அது ஆங்கிலத்தில் ஓம் லா அப்படின்வாங்க. ஸோ இந்த ஓம்ஸ் விதின்றது ஒரு முக்கியமானது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடத்தி இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மாறாமல் இருக்கும் ஒரு மின்சுற்றில், வெப்பநிலை மாறாமல் இருக்கும் ஒரு மின்சுற்று அப்படின்னா ஒரு சர்க்கியூட். சரிங்களா? ஒரு சர்க்கியூட்ல வந்து மின்சாரம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பாயும் பொழுது அதனுடைய வெப்பநிலை வந்து என்னது மாறாமல் இருக்கும். சரிங்களா? அப்படி அந்த வெப்பநிலை மாறாமல் ஒரு மின்சுற்றுல பாயும் மின்னோட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மின்னோட்டமானது அந்த மின் சுற்றினுடைய மின் அழுத்தத்திற்கு, மின் அழுத்தம் என்ன படிச்சோம், வோல்டேஜ் அப்படின்னா, அந்த மின் அழுத்தத்திற்கு எப்படி இருக்கும், நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓம் விதி நல்லா கவனிங்க. ஓம்ஸ்லா என்ன சொல்லுது அப்படின்னா வெப்பநிலை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு மின் சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டம், அந்த மின்னோட்டம் கரண்ட் என்பது அந்த மின்சுற்றுல இருக்கக்கூடிய மின் அழுத்தத்திற்கு நேர் விகிதத்திலும் அதே நேரத்தில் மின் தடை அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர் விகிதத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓம்ஸ் லா அப்படின்றோம். சரிங்களா? இதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இங்க படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, VIR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. V அப்படின்றது என்ன அப்படின்னா வோல்டேஜ் குறிக்குது, I என்பது கரண்ட், இந்த R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் மின் தடையை குறிக்கின்றது. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல பாருங்க V is equal to IR அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா I is equal to V/R, R is equal to V/I. ஸோ இந்த கீழ்கண்ட இந்த 3 முறைகளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன செஞ்சுக்க முடியும்னா கண்டுபிடிக்க முடியும் இந்த ஓம்ஸ் லாவை பயன்படுத்தி. சரிங்க, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. I என்பது மின்னோட்டம், V என்பது மின் அழுத்தம், R என்பது மின் தடை, I ப்ரொபோஷனல் V, ஐமாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா I ப்ரொபோஷனல் I/R எனில் I is equal to என்னது V/R, R is equal to V/I, அடுத்து V is equal to IR. இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம என்ன தேவையோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓம்ஸ் லா அப்படின்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின் சுற்று, அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்வாங்க. சரிங்களா? அதாவது மின்னோட்டத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அது வந்து ஒரு சப்ளை புள்ளியில இருந்து மின் கடத்திகளின் வழிய மூலம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா மற்ற மின் பளுகளுக்கு பாய்ந்து சென்று முற்று பெற்ற பாதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின் சுற்று அப்படின்றோம். சரிங்களா? இப்போ நம்ம மின்சாரத்தை கொடுக்குறோம், அது வந்து வயர் வழியே போய் என்ன செய்யுது அப்படின்னா அந்த பல்புக்கு போய் சேர்ந்தடையுது அப்படின்றது என்னது முற்று பெற்ற மின் பளு அப்படின்னு பேர். சரிங்களா? அந்த வயர் அப்படின்றது மின் கடத்திகள். சரிங்களா? அப்போ நம்ம கரண்ட்டை கொடுத்தோன்னா அந்த வயர் வழி என்ன செய்யுது கடத்திகளின் வழியாக அந்த சப்ளை ஆனது ஒரு புள்ளியிலிருந்து மின் கடத்திகள் மூலம் என்ன செய்யுது மின் பளுக்கு போகுது. மின் பளுன்றது என்னது அந்த பல்பு அப்படின்றது. ஸோ அங்கே போய் என்ன செய்யுது அப்படின்னா முற்று பெற்று அந்த பாதை வந்து என்ன செய்யுது முடியுது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சர்க்கியூட் அப்படின்றோம். சரிங்களா? இந்த மின் சுற்றை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் மின் சுற்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்க மின் சுற்று அல்லது இணை மின் சுற்று அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? மின் சுற்றுல வந்து எத்தனை வகைப்படும், 2 வகை பிரிச்சிருக்காங்க. ஒன்று தொடர் மின் சுற்று, இன்னொன்று என்னது பக்க மின் சுற்று அப்படின்னு. இல்ல தொடர் மின் சுற்று அப்படின்னா என்னன்னா ஆங்கிலத்தில் சீரியஸ் சர்க்கியூட் அப்படின்வாங்க. அதாவது தொடர் மின் சுற்று அப்படியே தொடர்ச்சியா இருக்கும். இங்க படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட ரெசிஸ்டன்ஸ் என்னது மின் தடைகள் இங்க கொடுத்துருக்காங்க. R1, R2, R3. Rனா என்னது
மின் தடை அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின் தடைகளை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட மின் சுற்று இருக்கா இல்லையா, அப்படி தொடர்ச்சி இணைச்சிருக்காங்க இல்லையா, இந்த மின் சுற்றை தான் என்ன சொல்றாங்க தொடர் மின் சுற்று அப்படின்றாங்க. அப்ப என்ன இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தொடர்ச்சியாக மின் தடையானது தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட மின் சுற்றை தான் நம்ம என்ன சொல்றோம் தொடர் மின் சுற்று அப்படின்றோம். அப்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க என்ன ஒரு வோல்டேஜ் இருக்குமா, இப்ப இங்க ஒரு R2னா இங்க ஒரு V2, இங்க R3னா இங்க V3. சரிங்களா, அப்ப கரண்ட்ன்றது பாத்தீங்கன்னா இந்த சைடுல வரையும் என்ன உள்ள போகுது ரெசிஸ்டன்ஸுக்கு. சரிங்களா, அப்ப பார்த்தோம்னா இது தொடர் மின் சுற்று இருக்கு. இப்ப நான் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பாருங்க V1 plus V2 plus V3 3 வோல்டேஜ் நம்ம என்ன செய்யணும் கூட்டணும். இது நான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா R1 plus R2 plus R3. ஐன்றது என்ன பாத்தீங்கன்னா கரண்ட், அது வந்து பாத்தீங்கன்னா சேம் ஃபார் ஆல் எலமெண்ட்ஸ். சரி, எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரே கரண்ட் தான். சரிங்களா, ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர் மின் சுற்று, அதாவது சீரியஸ் சர்க்யூட் அப்படின்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பக்க மின் சுற்று. இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இணை மின் சுற்றுன்னு கூட சொல்லலாம். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா parallel சர்க்யூட் அப்படின்வாங்க. இதுல வந்து படம் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின் தடைகளை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா படத்தில் காட்டிருக்கபடி என்ன செய்யறாங்கன்னா எல்லா மின் தடைகளினுடைய ஆரம்ப முனைகள் வந்து ஒன்றாகவும் முடிவு முனைகள் ஒன்றாகவும் இருக்கும்படி என்ன செஞ்சிருக்காங்கன்னா இணைக்கப்பட்ட மின் சுற்றை தான் என்ன சொல்றாங்க பக்க மின் சுற்று அப்படின்றாங்க. நான் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கு 2 முனை இருக்கும்ல, ஒன்னு ஆரம்ப முனை இன்னொன்று முடிவு முனை. அப்ப அந்த 3 மின் தடைகளினுடைய ஆரம்ப முனைகளும் ஒன்றாகவும் முடிவு முனைகளும் ஒன்றாகவும் இணைக்கப்பட்ட மின் சுற்றை தான் என்ன சொல்றாங்க பக்க மின் சுற்று அப்படின்றாங்க. சரிங்களா, இதுக்கும் அதே மாதிரி தான் V1 அப்படின்னா என்னன்னா V1 plus V2 plus V3 இந்த மாதிரி 3 வோல்டேஜ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும். இப்ப கரண்ட் அப்படின்னா I1 I2 I3. சரிங்களா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்ட். இப்போ I/R கண்டுபிடிக்கணும்னா I/R1 I/R2 plus I/R3. ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம தொடர் மின் சுற்றை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். தொடர் மின் சுற்று என்னது பக்க மின் சுற்றை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காந்தவியல். சரிங்களா, ஸோ இந்த காந்தவியல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. எதுக்கு அப்படின்னா இந்த மின்னியல் துறையில இந்த காந்தவியல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. சரிங்களா, ஏன் அப்படின்னா இரும்பு உலோகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த இரும்பு உலோகங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காந்த சக்தி அப்படின்றோம். அதாவது இரும்பு உலோகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த உலோகத்தை எந்த பொருள் ஈர்க்குதோ அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்றோம் காந்த சக்தி அப்படின்றோம். சரிங்களா, அந்த காந்தத்தன்மை உள்ள பொருட்களை தான் நம்ம என்னது காந்தம் எனவும் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்களை என்ன சொல்றோம் நம்ம காந்த பொருட்கள் எனவும் நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா, அதாவது ஈர்க்கக்கூடிய அந்த காந்தத்தன்மை உள்ள பொருளை வந்து நம்ம காந்தம் அப்படின்றோம், அந்த காந்தத்தால் ஈர்க்கக்கூடிய பொருட்களை காந்த பொருட்கள் அப்படின்றோம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காந்தவியல் அப்படின்றாங்க. இந்த காந்தவியல் வந்து இந்த மின்சாரத்துறையில மின்னியல் துறையில வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. சரிங்களா, சரி மின்காந்தவியல் அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு காயில் இங்க படம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து டார்க் கலர்ல ஒரு வைண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்களா இல்லையா. ஸோ இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயில் அப்படின்றாங்க. சரிங்களா, அந்த காயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மின்னோட்டத்தை பாய செல்லும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதை சுற்றி வந்து ஒரு காந்த புலம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படும். சரிங்களா, பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இங்க ஒரு கோடு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இந்த கோடை தான் நம்ம என்ன சொல்றோம்னா காந்த புலம் அப்படின்றோம். சரிங்களா, இப்ப இந்த காயிலுக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரும்பு துண்டு என்ன செய்யறாங்கன்னா வைக்கிறாங்க. இங்க தெரியுங்களா நடுவு வச்சிருக்காங்களா இல்லையா. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு துண்டு. இந்த காயிலுக்கு நடுவில் என்ன செய்யறாங்க அப்படின்னா போய் ஒரு இரும்பு துண்டை வைக்கிது. அப்படி வைக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த இரும்பு வந்து இந்த காந்தத்தன்மையானது அடைகிறது. எதனால அப்படின்னா இந்த காயில் வழியாக பாயக்கூடிய மின்சாரத்தினால அந்த இரும்பு துண்டு என்ன மாற்றப்படுது காந்தத்தன்மை உடையதாக மாற்றம் அடைகிறது. இந்த செயல்பாடை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காந்தவியல் அப்படின்றோம். சரிங்களா, அதாவது ஒரு செம்பு கம்பி இருக்கு பாத்தீங்கன்னா அதை தான் காயில் அப்படின்றாங்க. ஸோ அந்த செம்பு கம்பியை எடுத்துட்டு நல்லா ஒரு ரவுண்ட்ல சுத்திட்டு அப்ப அந்த செம்பு கம்பி வழியை நம்ம மின்சாரத்தை பாய்ச்சி அதுக்கு ரெண்டுக்கு நடுவுல அந்த மாதிரி ஒரு இரும்பு துண்டை நம்ம வைக்கும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இரும்பு துண்டு என்னவா மாற்றப்படுது அப்படின்னா காந்தமாக மாற்றப்படுகிறது. இந்த செயலை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின் காந்தவியல் அப்படின்றோம். சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னா காந்த விசை கோடு.
அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? இந்த காந்த புலத்தில் செல்கின்ற விசைக்கோடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னோமா இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோமா இல்லையா? அதுல மேல வந்து வளைவா ஒரு 3 கோடு போயிருந்துச்சா இல்லையா? அந்த கோடுகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காந்த புலத்தில் செல்கின்ற விசைக்கோடுகள் அப்படின்றோம். இந்த விசைக்கோடுகளை தான் நம்ம என்ன சொல்றோம்? காந்த விசை கோடுகள் அப்படின்றோம். சரிங்களா? இது வந்து பை அப்படின்ற ஒரு அடையாள குறியீடை பயன்படுத்தி என்ன செய்யுது அப்படின்னா குறிப்பிடப்பட வேண்டும். சரிங்களா? இந்த காந்த விசை கோடுகள் வந்து எந்த அடையாள குறியீடை பயன்படுத்தி குறிக்கப்படுது அப்படின்னா இந்த பை அப்படின்ற இந்த அடையாள குறியீடை பயன்படுத்தி குறிப்பிட வேண்டும். இதனுடைய அலகு வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 முறையில குறிக்கப்படுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎஸ் மெத்தட்ல. சரிங்களா? சிஜிஎஸ் மெத்தட்ல வந்து மேக்ஸ்வெல் அப்படின்ற முறையை பயன்படுத்தியும், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எம்கேஎஸ் முறையில் வெப்பர் என்ற அலகாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காந்த விசை கோடுகளானது குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? 2 மெத்தட்ல வந்து காந்த விசை கோடுகளை குறிப்பிடலாம். அது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎஸ் மெத்தட், அதுல வந்து மேக்ஸ்வெல் அப்படின்னு குறிப்பிடலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எம்கேஎஸ் மெத்தட்ல வெப்பர் அப்படின்ற அலகை பயன்படுத்தியும் இந்த காந்த விசை கோடுகளானது குறிக்கப்படுகிறது. அடுத்து வந்து மின்காந்த தூண்டல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்வாங்க. சரி, இந்த மின்காந்த தூண்டல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ அந்த காந்த விசை கோடுகள் படிச்சோமா இல்லையா? ஸோ அந்த காந்த விசை கோடுகள் வந்து ஒரு மின் கடத்தியை கொண்டு வெட்டினாலோ, காந்த விசை கோடுகள் போதும் அப்படின்னா அந்த காந்த விசை கோடுகளை நம்ம வந்து ஒரு மின் கடத்தியை பயன்படுத்தி வெட்டினாலோ, அல்லது மின் கடத்திய ஒரு காந்த விசை கோடுகள் வந்து வெட்டினாலோ அந்த மின் கடத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்சாரமானது என்ன செய்யும் அப்படின்னா தூண்டப்படும். சரிங்களா? மின்சாரமானது தூண்டப்படும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின்காந்த தூண்டல் அப்படின்றோம். அதாவது காந்த விசை கோடுகள் வந்து போதும் அப்படின்னா அந்த காந்த விசை கோடுகளை வந்து மின் கடத்திகள் வந்து வெட்டினாலோ, அல்லது அந்த மின் கடத்திகளை அந்த காந்த விசை கோடுகள் வெட்டினாலோ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மின்னோட்டமானது என்ன செய்யும் அப்படின்னா தூண்டப்படும். சரிங்களா? அந்த செயலை தான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா மின்காந்த தூண்டல் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்படி தூண்டப்படக்கூடிய மின்சாரமானது பாத்தீங்க அப்படின்னா இயக்கு விசை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அந்த செயல்நிலையில ஏற்படக்கூடிய தூண்டக்கூடிய மின்சாரத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயக்கு விசை என்று அழைக்கப்படுகிறது. இயக்கு விசைனா என்ன சொல்லுவாங்கன்னா இஎம்எஃப் அப்படின்வாங்க, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? இதான் இஎம்எஃப் அப்படின்றாங்க. சரிங்களா? இது எப்ப ஏற்படுது அப்படின்னா மின்காந்த தூண்டல் ஏற்படுது பாத்தீங்கன்னா அந்த செயலை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மின்காந்த தூண்டலை இயக்கு விசை அப்படின்றாங்க, அதாவது இஎம்எஃப் அப்படின்றாங்க. இப்படி தூண்டப்படக்கூடிய அந்த மின்சாரமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தப்புல வலிமையையும் காந்த கோடுகளையும் என்னதுன்னா வெட்டும் வேகத்தை பொறுத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமையும் அப்படின்றாங்க. சரிங்களா? இதான் வந்து மின்காந்த தூண்டல் அப்படின்றாங்க. சரி, இந்த மின்காந்த தூண்டல் பற்றிய பரோடோவின் விதிகள், பாரடைஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாரடைஸ் லா வந்து பாத்தீங்கன்னா 2 லா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து நார்த் போல் அப்படின்னு பேரு, இது சவுத் போல் அப்படின்னு பேரு. சோ இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின் கடத்தியானது என்ன பைப் மை இருக்கா இல்லையா? சோ இது அந்த மின் கடத்தி அப்படின்னு பேரு. சரிங்களா? இப்ப அந்த பாரடைஸ் லாவோட ஃபர்ஸ்ட் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா காந்த விசை கோடுகளை மின் கடத்தியானது, காந்த விசை கோடுகள் அப்படின்னா இந்த நார்த் போலுக்கும் இந்த சவுத் போலுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு விசையானது ஏற்படும். அது 2 காந்தத்தை பக்கத்துல கொண்டு போது பாத்தீங்கன்னா இழுக்கும் பாத்தீங்களா இல்லையா? சோ அந்த இழுக்கக்கூடிய அந்த விசையை தான் என்ன சொல்றாங்கன்னா காந்த விசை கோடுகள் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த காந்த விசை கோடுகளை மின் கடத்தியானது வெட்டுவதாலோ, மின் கடத்தி அப்படின்னா அந்த நடுவில் வச்சிருக்கக்கூடிய இந்த பைப் இருக்கு பாத்தீங்களா, அததான் மின் கடத்தி அப்படின்றாங்க. சோ அந்த மின் கடத்தி வந்து இந்த காந்த விசை கோடுகளை வெட்டுவதாலோ, அல்லது இந்த மின் கடத்தியை காந்த விசை கோடுகள் வெட்டுவதாலோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மின் கடத்தியில மின் இயக்கு விசையானது தூண்டப்படும். அதாவது மின் இயக்கு விசை என்னது இஎம்எஃப். சரிங்களா? இதுதான் வந்து பாரடைஸ் லாவுடைய ஃபர்ஸ்ட் விதி அப்படின்றாங்க, ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா. சரி, இரண்டாம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா இதேதான். இப்போ ஒரு கடத்தில வந்து தூண்டப்படும் மின் இயக்கு விசை இருக்கு பாத்தீங்களா, அந்த மின் இயக்கு விசையானது என்ன செய்யும்னா ஒரு வினாடியில் கடத்தியானது காந்த விசை கோடுகளை வெட்டும் அளவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவை பொறுத்தும், அல்லது ஒரு வினாடியில் காந்த விசை கோடுகள் வேறுபடும் அளவை பொறுத்தும் அமையும் அப்படின்றாங்க. இது இந்த மின் இயக்கு விசை. மின் இயக்கு விசை என்னது மின்னோட்டமானது அப்படின்றாங்க.
ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரடேஸ் லாவுடைய இரண்டாம் விதி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மின் இயக்கு விசையின் திசை, டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் அப்படின்னா, இஎம்எஃப் என்ன சொல்லியிருக்கோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றோம். சரிங்களா, இதனுடைய டைரக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மின்காந்த தூண்டலுக்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த தொடர்பையும் காந்த கோடுகளின் திசைக்கும் மின் கடத்தியின் இயக்க திசைக்கும் உள்ள தொடர்பையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பிளம்பிங் வழக்கை விதி மூலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப்னா என்ன அப்படின்னா மின்காந்த தூண்டலுக்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பையும் அதே நேரத்தில் காந்த கோடுகளின் திசைக்கும் மின் கடத்தியின் இயக்க திசைக்கும் இடையில் உள்ள தொடர்பையும் எதை மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிளம்பிங் வழக்கை விதி மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நிரூபிக்கலாம் அப்படின்றாங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பிளம்பிங் வழக்கை விதியை பார்க்கலாம். இப்போ படத்துல வந்து கொடுத்துருக்கதான் பிளம்பிங் வழக்கை விதி. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், 3 விரல் இருக்கு. சரிங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல காமிச்சிருக்க மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெருவிரல், ஆள்காட்டி விரல் ஆகிய ஒன்றை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம செங்குத்தாக வைத்துக்கணும். இதையும் பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் எப்படி இருக்கணும், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும்படி வைக்கணும். நடுவிரலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த உள்ளங்கைக்கு செங்குத்தாக இருக்கும்படி வைக்கணும். சரிங்களா, அப்படி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆள்காட்டி விரல் எதை குறிக்குது அப்படின்னா காந்த கோடுகளினுடைய திசையை குறிக்குது. பெருவிரலானது எதை குறிக்கின்றது அப்படின்னா மின் கடத்தியானது நகரும் திசையை குறிப்பதாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நடுவிரல் எதை குறிக்குது அப்படின்னா தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை குறிக்கின்றது. இதான் என்ன சொல்றாங்க பிளம்பிங் வழக்கை விதி அப்படின்றாங்க. சரிங்களா, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா பிளம்பிங் இடக்கை விதி. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடக்கை இருக்கு பாத்தீங்களா, இடக்கையில வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் எப்படி இருக்கணும், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும்படி வைக்க வேண்டும். நடுவிரல் வந்து நம்மளுடைய உள்ளங்கைக்கு செங்குத்தாக இருக்கும்படி வைக்கணும். இப்ப ஆள்காட்டி விரல் எதை குறிக்குது அப்படின்னா காந்த கோடுகளினுடைய திசையையும், நடுவிரலானது எதை குறிக்குது அப்படின்னா மின்னோட்டம் பாயக்கூடிய திசையையும் குறிப்பதாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருவிரலானது எதை குறிக்குது அப்படின்னா கடத்தி நகரும் திசையை குறிக்கின்றது. இதுதான் என்னது பிளம்பிங் இடக்கை விதி அப்படின்றாங்க. சரிங்களா, ஸோ இதோட நம்ம வந்து இந்த மின்னியல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு காவாசி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதோடைய வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.